சாட்டர்டே நைட்டு நான் ஆஃபீஸ் முடிச்சு நேராக வந்திருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அன்றைக்கி லீவு. சரி எனக்கு வந்து அவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து முட்டை தோசை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி என் ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் எல்லாமே மல்லு ஹோட்டல் தான். அங்கே வந்து தோசை நைட்டில் கிடைக்கிறதே கஷ்டம். மோஸ்ட்லி அப்பம் தான் கிடைக்கும். அங்கே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தோசை கிடைக்கும். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஜஸ்ட் மேலே முட்டையை போட்டு கொடுங்க, அதாங்க முட்டை தோசை அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து இல்லை இல்லை அப்படி வராது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 12 லேட் நைட்டு 1 தான் போனோம். அப்பயுமே வந்து முட்டை தோசை கிடச்சிது. நான் வந்து முட்டை தோசை வேணும் அப்படி சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து கொடுத்தாங்க. அது என்ன ரெஸ்டாரண்ட்னா தப்சா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க நம்ம சென்னை ராவத்தூரில் தான் எனக்கு வந்து முட்டை தோசை கிடச்சிது அந்த லேட் நைட்டில் கூட. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இட்லி கறி குழம்பு, தோசை கறி குழம்பு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சால்னாவும் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி சிக்கன் சால்னாவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது நாங்கள் அப்படியே மீன் வாயில் வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் விளையாண்டுட்டு இருந்தோம். அதாவது டோன்ட் லெட் த வாட்டர் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு சேலஞ்ச் வைரலாக போயிட்டு இருந்துச்சுல, நாங்கள் அது விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு ட்ரிக் வச்சு விளையாண்டேன். அதாவது நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸில் தானே கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி ஊற்றும் பொழுது நான் வச்சிருக்க கிளாஸ்லேயே ரொம்ப கம்மியான தண்ணி எடுத்து வச்சுட்டு ஊற்றினேன். ஆனால் கார்த்தி ஒத்துக்கவே இல்லை. இது போங்காட்டம் சொல்லிட்டு என்னை விளையாடவே விடலை. அதுக்கப்புறம் சரி ஓகேடா உன் வழியிலே விளையாடுறேன்னா சொல்லிட்டு நான் வந்து நார்மலாக அவங்கெல்லாம் போர் பண்ணுற மாதிரி நானும் போர் பண்ணி விளையாண்டேன். அப்படி என்னைய வந்து கார்த்தி செம்மவும் லிட்டராக டார்கெட் பண்ணி உன்னைய ஜெயிக்க விட மாட்டோம் நீ அப்படி சொல்லிட்டு என்னைய வந்து கார்னர் பண்ணி விளையாண்டாங்க. கடைசியில் யார் தோற்றது தெரியுமா? செம்பா தான் தோத்தா. நான் ஆக்சுவலி ஜெயிச்சிட்டேன். நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டோம். செம்பா தான் தோற்றுது. ஆக்சுவலி நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது அந்த கடையில் யாருமே கிடையாது. லிட்டராக சர்வ் பண்ணுற அண்ணாலாம் வந்து நின்று ஆடியன்ஸ் மாதிரி எங்கள் கேம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஜாலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட் ரூம்ஸ்க்கு போயிட்டோம். காரில் வந்திருந்தோம். அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு என் ரூமுக்கு போயிட்டோம். இப்படி தான் என்னோடய சாட்டர்டே நைட் முடிஞ்சுது.